தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்க இல்லைன்னா இந்த ஈவெண்ட் இவ்வளவு வெற்றிகரமா நடந்திருக்காது. நீங்க கொடுத்த ப்ராமிஸை காப்பாத்துனீங்க. இதை நாங்க மறக்கவே முடியாது. இட்ஸ் ஓகே, அது என்னோட கடமை. அப்ப நான் வரேன் சார். என்னடாச்சு இப்பெல்லாம் நீ நம்ம எதிரி பேச்செல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்ட? அவங்க பேச்சை கேட்கறதுக்கு ஒரு காரணம் இருக்குடா. அப்போதானே அவங்களுக்கு க்ளோஸ் ஆக முடியும். என்னது, நீ க்ளோஸ் ஆகணுமா? அப்படின்னா நீ பிரக்யாவை மன்னிச்சிட்டியா என்ன? எனக்கு என்ன பைத்தியமா? எதிரிக்கு நெருக்கமானதான் அவங்க போடுற பிளானை எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். எல்லாம் நினைச்ச மாதிரி நடக்குதா இல்லையான்னு நான் பேஸ்மெண்ட்ல போய் செக் பண்ணி பார்க்கணும். பிரக்யா, என்னாச்சு? இங்கேயுமா இவ்ளோ கோவத்தோட இருப்ப? நீ உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? இத்தனை நாளா நீ எனக்கு கீழே வேலை செஞ்சுட்டு இருக்க. இன்னுமா என் கேரக்டர் புரிஞ்சுக்காம இருக்க? சரி விடு, என்ன புலம்ப வந்தியோ புலம்பிட்டு போ. ஓவரா நடிக்காத. இந்த ஆர்கனைசர் என்னோட டான்ஸ் ப்ரோக்ராம் வேணும்னு உங்ககிட்ட கேட்டிருக்காரு. நீ ஏமேல இருக்கிற கோவத்துல லிஸ்ட்ல இருந்து என்னோட பேரையே தூக்கி இருக்கல. ஆமா, நீ என்னதான் மோசமானவளா இருந்தாலும் இப்ப பிரெக்னெண்டா இருக்க. இந்த நிலைமையில டான்ஸ் ஆடுறது நல்லதுக்கு இல்ல. அது என்னோட ப்ராப்ளம், அதை நான் ஹேண்டில் பண்ணிப்பேன். பெர்ஃபார்ம் பண்ணிருந்த ஆர்கனைசர் கிட்ட இருந்து எனக்கு பணம் கிடைச்சிருக்கோம்ல, அப்புறம் பணத்துக்காக உன்கிட்ட கையேந்திர நிலைமை இருந்திருக்காது. எக்ஸாக்ட்லி, பணத்துக்காக நீ முன்னாடி கையேந்தி நிக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி எல்லாம் செய்யற. அந்த நிலைமை எனக்கு வராது. இன்னும் கொஞ்ச நாள்ல நீ நடுத்தருல பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு போறியா இல்லையான்னு பாத்துக்கிட்டே இரு. நீ பகல் கனவுலயே பொழுது கழிக்கிற தனு. நான் ஆசைப்படுற மாதிரியே எல்லாம் நடக்கும். நடக்க வைப்பேன். எக்ஸ்கியூஸ் மீ. எங்க எஸ்கேப் ஆவற? நான் மட்டும் நினைச்சேன்னா உன்னோட நிலைமை இன்னைக்கே தலைகீழா மாறிடும். நீ தப்பான இடத்துல தப்பான ஆள்கிட்ட தப்பான டயலாக பேசிட்டு இருக்க. இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷன் மட்டும் இல்லனா உனக்கெல்லாம் பேசுறதுக்கு வாய்ப்பே கிடைச்சிருக்காது. அப்படியே நீ பேசியிருந்தாலும் உன்னை நான் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிருப்பேன். தெருவுல நிக்க போறது உன்னோட குடும்பம் தான். ஏன்னா இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன. அக்கா, நான் உன்கிட்ட அர்ஜென்ட்டா ஒரு விஷயம் பேசணும். அக்கா, எனக்கு தெரியாம நீ டொனேஷன் பாக்ஸ்ல இருக்கிற எல்லா பணத்தையும் ஏதாவது ட்ரக்ல ஏத்த சொல்லி ஆர்டர் கொடுத்திருந்தியா? இல்லையே. ஏ ஓ மை காட், அம்மு எல்லாத்தையும் பார்த்துட்டான்னு நினைக்கிறேன். பிரக்யா கீழே போகாம பாத்துக்கணும். இல்லக்கா, கீழே சில பேரு பணத்தை எல்லாம் ட்ரக்ல லோட் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் உன்னை கேட்டேன். ஏதோ தப்பா இருக்கு அம்மு. நான் உன்னை கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ண சொன்னா இல்லையா? நீ என்னடானா? சாரி, ஐ அம் வெரி சாரிக்கா. சரி சரி பரவாயில்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லை, விடு. நீ நீ அம்மாவை போய் பாத்துக்க. நான் போய் அங்க என்ன நடக்குதுன்னு பாக்குறேன். இப்படி சொதப்பிட்டேனே, நான் ஒரு வேலைக்கும் லாய்க்கில்ல. அம்மா, என்னாச்சு? எங்க போற? எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் வேலை இருக்கு. ஏன் உனக்கு இந்த டான்ஸ் பிடிக்கல? இந்த டான்ஸை பார்க்கும்போது உனக்கு பழசு எதுவும் ஞாபகம் வரல? எனக்கு அதெல்லாம் இம்பார்ட்டன்ட்டே இல்ல. எனக்கு இம்பார்ட்டன்ட்னு படுற விஷயத்தை தான் நான் ஞாபகம் வச்சுப்பேன். உனக்கு எது இம்பார்ட்டன்ட்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ பணத்துக்காக ஓடுறத பார்க்கும் போதெல்லாம் என் மனசுல உன் மேல இன்னும் வெறுப்பு அதிகமாயிட்டே இருக்கு. இதுக்கெல்லாம் நீ கண்டிப்பா ஒரு நாள் அனுபவிப்ப. என்னைக்காவது ஒரு நாள் நீ ஏதாவது பிரச்சனையில மாட்டாமல போவ. அன்னைக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு உன்னை பழி வாங்காம விட மாட்டேன். போச்சுடா, இவங்க எதுக்காக எனக்கு ஃபோன் பண்றாங்க? காரணம் இல்லாம எனக்கு ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன்ல. எல்லா விஷயமும் உடனே தெரிஞ்சிடணும். ஹலோ ஹலோ ராஜண்ணா, நான் ஆலியா பேசுறேன். ட்ரக் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிட்டீங்களா? இதை கேட்கறதுக்காக தான் ஃபோன் பண்ணியா? பணத்தை சேஃபான இடத்துல வச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு தானே கிளம்புனேன். அங்க பணம் திருட்டு போன விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா அங்க இருக்கிற செக்யூரிட்டியும் போலீஸும் உடனே பணத்தை தேட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்குள்ள இந்த பணத்தை நாம பாதுகாப்பான இடத்துல வச்சாகணும். நீங்க 2 பேரும் அங்கேயே இருந்து பிரக்யாவை கண்காணிச்சுக்கிட்டே இருங்க. அப்படியே அந்த அபி என்ன பண்றான்னு வாட்ச் பண்ணிட்டு இருங்க. ஏதாவது ப்ராப்ளம்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நான் பிரக்யாவை கண்காணிச்சுட்டு தான் இருக்கேன். அதை பத்தி நீங்க எந்த கவலையும் பட வேண்டாம். இதை மட்டும் சொல்லுங்க, எப்ப வர போறீங்க? நாங்க 2 பேருமே ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கோம். அந்த பணத்தை எப்போ பார்க்க போறோம், என்ன பண்ண போறோம், ஒரே ஆர்வம் தாளல. சீக்கிரம் சொல்லுங்க. நாங்க செலிப்ரேஷன் கூட இப்பவே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எக்ஸாக்ட்லி. ஐயோ, நீங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரி அங்க காட்டிக்காதீங்க. யாராவது பார்த்தாங்கன்னா உங்களை சந்தேகப்படுவாங்க. புரியுதா? அதனால எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுங்க. நான் போய் சேர்ந்ததும் ஃபோன் பண்றேன். இவங்களோட பெரிய தொல்லையா போச்சு. கஷ்டப்பட்டு போட்ட திட்டத்தை கெடுத்துருவாங்க போல இருக்கு. பிரக்யாவை விடாம வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும். வாட்ச் பண்றது ஒரு பக்கம் இருந்தாலும் நடந்த விஷயத்த நாமளே நேர்ல போய் அவகிட்ட சொல்லிடலாம்.
அப்படி சொல்லும்போது அவ முகத்துல ஏற்படுற அந்த ரியாக்ஷனை பார்க்கணுமே. அப்படின்னா நீ அவகிட்ட போய் டைரக்டா சொல்ல போறியா? இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் டைரக்டா சொல்லக்கூடாது லூசே. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்த்து பக்குவமா இன்டைரக்டா சொல்லணும். அப்பதான் அவகிட்ட ரியாக்ஷன் பலமா இருக்கும். ஷ், மெதுவா போலாம் வா. நல்லா இருக்குல்லப்பா? ரொம்ப நல்லா இருக்கு பாட்டி. சரி, நம்ம பிரக்யா எங்க? பாத்த பாட்டி, டான்ஸ பார்த்தேன். நல்லா இருக்கு. நான் டான்ஸ பத்தி கேக்கலப்பா. பிரக்யா எங்க? பிரக்யாவா? ஓகே. என்னது? பிரக்யாவை நீ பாத்தியாப்பா? நான் அவளை பார்க்க இஷ்டமும் இல்ல. அவ எங்க இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா இந்த நேரத்துல நீங்க அவளை பத்தி கேக்குறீங்க? அந்த ஆர்கனைசர் என்ன புடுங்கி எடுக்கிறான். எதுக்கு எடுத்தாலும் பிரக்யா மேடம் எங்கங்கறான். என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? அதான் உனக்கு தெரியுமோன்னு உன்னை கேட்டேன். நீங்க இப்ப தேவையில்லாம டென்ஷன் ஆகுறீங்கன்னு புரியல. அவளை பத்தி எவ்வளவு கம்மியா வச்சுக்கிறோமோ அவ்வளவு என்ஜாய் பண்ணலாம். அவ கடைசி வரைக்கும் கிடைக்காம போனா சந்தோஷமா இருக்கும். டான்ஸ் நல்லா இருக்குல்ல? Let's enjoy the function. Enjoy. அக்கா இப்ப நம்ம என்னக்கா பண்றது? அம்மு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும், நாம யோசிக்கலாம். நீ பயப்படாம இரு. மெதுவாக்கா பாத்து. அம்மு நாம டிரைவர் கிட்ட வேணா பேசி பார்க்கலாம். வா. நம்ம டிரைவரை மிரட்டி பார்க்கலாம். ஒருவேளை அவர் பயந்து போய் ட்ரக்கை நிறுத்தலாம். ஹலோ, பின்னாடி யாரும் இருக்காங்க? அது யாரோ ஒரு பொண்ணு தலையில அடிச்சா மயக்கம் போட்டு விழுந்துட்டா. போற வழியில தள்ளி விட்டு போனோம். ஏய், இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, என்கிட்ட ஏன் முதல்லயே சொல்லல? இங்க பாருங்க, நீங்க யாரா இருந்தாலும் சரி ட்ரக்கை நிறுத்திடுங்க. இல்லனா நாங்க போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடுவோம். இந்த குரலை கேட்டா பிரக்யா மாதிரி இருக்கு. நீ யார அடிச்சு தூக்கிட்டு வந்திருக்கேன்னு உனக்கு தெரியுமா? யாரு பணத்தை கொள்ளை அடிச்சு எடுத்துட்டு போறோமோ அவங்களையே நீ கூட கூட்டிட்டு வந்திருக்க. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. அந்த பொண்ணு தான் இவன் தெரிஞ்சவா நான் தூக்குனேன். நீ அங்க வந்ததும் முதல்ல உன்னை கூட்டிட்டு போய் அவளை காட்டின. அப்ப நான் அவளை பார்க்கவே இல்ல. இப்படி பொறுப்பு இல்லாம பதில் சொன்னா பாரு, தப்பு என் மேல இல்ல. அதனால ஓவரா பேசுறவளை வச்சுக்காத. நடந்து போச்சு. இனிமே அடுத்து என்ன செய்யணும்னு மட்டும் யோசி. நீ பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு தெரியுமா? இதுல உனக்கு கோவம் வேற வருது. நீ மாற்றத மட்டும் இல்லாம என்னையும் மாட்டி விட போற. அம்மோ இத கேட்டா ராஜண்ண குரல் மாதிரி இருக்கு. ஆயுஷ்வா இது ராஜண்ணா வாய்ஸ் உனக்கு தெரியுமா? இல்ல பதட்டத்துல நான் குழம்பி போயிருக்கேன்னு நினைக்கிறேன். ராஜண்ண ரொம்ப நல்லவர். அவர் இப்படி எல்லாம் பண்றதுக்கு சான்ஸே இல்ல. வழியில இறக்கி விடணும்னு சொன்னியா? எங்க இறக்கி விடணும்னு யோசிச்சியா? ஒவ்வொருத்தரா எடுங்க. கொஞ்சம் மெதுவா. இல்ல எடுக்கலாம். எல்லாரும் போட்டோ எடுக்கலாம். ரிலாக்ஸ். நான் இதோ வந்துடுறேன். இந்த பிரக்யாவால நான் எப்படி எல்லாம் மாட்டிட்டு முழிக்கிறேன். அபி, என்ன இவ்வளவு கூட்டமா இருக்கு? அவர்கிட்ட பேசி ஆகணுமே. அபி சார், அபி சார், அபி, அபி, டேய், அபி இங்க பாரு. அபி சார், அபி, அவர் உங்களோட ஃப்ரெண்டா சார்? ஆமா, என் ஃப்ரெண்ட் தான். இப்ப அதுக்கு என்ன வந்துச்சு? சார் ப்ளீஸ் சார், என்ன அவர்கிட்ட கூட்டிட்டு போங்க. நான் அவர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அவசரம் தெரியாம பேசாதே. இப்ப அவன் ரொம்ப பிஸியா இருக்கா. நீ அவன்கிட்ட பேச முடியாது. சார் புரிஞ்சுக்கோங்க. நான் ஒரு வைஃப் பத்தி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நீ என்ன சொல்ற? நீ இப்படி வா. அவரோட ஒய்ஃபா? பிரக்யாவை உனக்கு தெரியுமா? அவங்கள பத்தி உனக்கு என்ன தெரியும்? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. இல்ல, நான் அவர்கிட்ட தான் சொல்லுவேன். ஆனா அவதான் இப்போ. சரி, நீங்க இரு, நான் போய் அவனை கூட்டிட்டு வந்துடுறேன்.